ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. புது வருஷத்தை வரவேற்கிறதுக்காக நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது. அடுத்து நம்ம அடுத்த வருஷம் தான் மீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் 2 விஷயம் இருக்க போகுதுங்க. ஒன்று, நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ரெண்டாவது, பிக் பாஸ் சீசன் 1லேருந்து 9 வரைக்கும் நான் தமிழ் பிக் பாஸ் மட்டும்தாங்க பார்ப்பேன். மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ் எல்லாம் சும்மா இந்த ரீல்ஸில் பார்க்குறது, ஏதாவது ரிவ்யூ பார்க்குறது, அதோட சரி. அதனால் தமிழ் பிக் பாஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். எபிசோட் பை எபிசோடாவோ சீசன் 1ல் இருந்தா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் பேசுகிறப்போ அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியும். நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிறதும் நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் எந்த டைமிங்கில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன டிசம்பர் 31 ஒரு ஈவினிங்காக ஒரு 4 o'clock 5 o'clock தான் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த டைமிங்கில் உட்காந்து பார்க்குறீங்க தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரியா சிவா 3171 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கதைகளின் கலம்பை வினோதின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நெருக்கி ஆக போகுது. அந்த சேனலை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா புதுசாக கதை எழுதி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. அதனால தான் கொஞ்சம் நான் ஹோல்டில் வச்சுருக்கேன். அங்கே இருக்கிற கதைகள் எல்லாத்தையும் கார்ட்டூன் மாதிரி நீங்கள் இது பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும், அப்போ தான் ஸ்டோரி கேட்க நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஐடியாவும் இருக்குது. ஃப்யூச்சரில் அது என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேன். அண்ட் தென் என்னோடய ஸ்டோரி சொல்கிறத விட, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை விட, ஸ்டோரி அந்த ஃபைனல் எபிசோட் முடிச்சதுக்கப்புறமாக அந்த ரிவ்யூ போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ போர்ஷன் சொல்வேன் இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி ரியா சிவா. அடுத்து முத்து கிருதனாஸ், நான் கரெக்டாக படித்தேனான்னு தெரிலங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் எந்த ஊருன்னு சொல்லிட்டு, என்னோடய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். கல்யாணம் பண்ணி கொடுத்த இடமும் கோயம்புத்தூர் தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பெங்களூரில் ஒர்க் அப்படிங்கிறதுனால நாங்கள் பெங்களூரில் இப்போ இருக்கோம். அண்ட் தென் நல்ல நல்ல ட்ராமாஸாக செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கப்புறமாகவும் நல்ல நல்ல ட்ராமாஸாக இன்னும் நான் நல்லா தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது அன்னலிங்கம் செல்லப்பா அப்படிங்கிறவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் ஃபீமேல் கேரக்டர் கேட்டிருக்காங்க. பொதுவாக எனக்கு அப்படி சொல்ல தெரியலைங்க, இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ட்ராமாவை பார்க்குறப்போ அதில் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸும் எனக்கு பிடிச்சிரும். அண்ட் தென் இன்னசென்ட்டாக இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும். அதில் பர்டிகுலராக யாராவது சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிங் சிங்கிள் லேடியில் வருவாங்க இல்லையா லீட் ஹீரோயின் கேரக்டர், அவங்களே எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மிஸ்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அந்த ட்ராமாவில் வர ஹீரோயின் கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு டக்குன்னு ஹீரோயினோட அந்த ஒரிஜினல் நேம் இருக்கு இல்லைங்களா, அது மண்டைக்குள்ளே நிற்காது. அவங்க கேரக்டர் பேர் என்னடும், இல்லைன்னா அந்த ட்ராமா வந்து என்னோடய மனசில் என்னடும். எனக்கு இந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த கொஸ்டினுங்க, ராமர் சுசிலா அப்படிங்கிறவங்க 3062 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வீட்டில் டென்ஷனாக இருக்கிறப்போ குழந்தைங்க கிட்ட வந்துட்டு அந்த டென்ஷனை காட்டிடுவீங்களா, இல்லை அடிச்சிடுவீங்களா, இல்லை ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையான பர்சன் மாதிரி தெரியுது, அதனால் பொறுத்து போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை, அதனால் 2 குழந்தைங்க இருந்து அதுங்க சிப்ளிங் சண்டை போட்டுக்கிறப்போ ஒரு அம்மாவாக போய் பஞ்சாயத்து பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பெண் குழந்தைய நானே தாங்க பார்த்துக்கிட்டேன். அவள் பிறந்த 6-7 month அப்படிங்கிறப்போ கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம். ஸோ நானே தான் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். அதனால நான் என்ன சொன்னாலும் அவள் கரெக்டாக கேட்டுப்பா. ஏன்னா நான் ஒருத்தியே தான் வளர்த்தேன், செல்லம் கொடுக்குறதுக்கு தாத்தா பாட்டி ஜஸ்ட் ஊருக்கு வந்தால் தான் இருக்குமே தவிர்த்து பெங்களூரில் அவங்க எப்போ வந்து பார்த்துட்டு தானே போவாங்க. ஸோ வருஷம் ஃபுல்லாக மேபி அவங்க ஒரு மாதம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற மாதங்களில் நான் தான் அவள் கூட இருப்பேன். அதனால் பெருசாக அந்த அடம் பிடிக்கிறது ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறதுல இருக்காது. என்ன இப்போது கொஞ்சம் அந்த ஒரு 11 years ஆகுது. இந்த டைமிங்கில் பேசுகிறத வந்துட்டு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல், இல்லைன்னா அதை கேட்குற மனசு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா பெண் குழந்தைங்க, அந்த ஸ்டேஜில் வந்து என் பொண்ணு இருக்கா. அடித்து புரிய வைக்க கண்டிப்பாக முடியாது இந்த ஏஜில். ஸோ உட்காந்து சொல்லி பொறுமையாக நான் சொல்லுவேன், இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இதனால இப்படி நடக்கும், நீ இப்படி பண்ண அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீ பேரண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவேன். அந்த டைமில் புரிஞ்சுப்பா. பட் மறுபடியும் அது வரும். அந்த சமயத்தில் என்னோடய பொறுமை வந்து எல்லையை கடந்துடும். அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு சைலண்ட் ஆகிடுவேன். அது வேறு வழி எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மறுபடியும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் சைலண்ட் ஆகிடுவேன். அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும். இப்போதைக்கு அப்படி போயிட்டுருக்கு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு குழந்தைங்கள வளர்க்குறதும் டிஃப்ரெண்ட்டு. சில குழந்தைங்களாம் அடம் பிடிச்சி நான் பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கூட என் கண்ணு முன்னாடி நடந்தது. ஐ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் கண்டிப்பாக ஐ செக் பண்ணிவிடுவேன். அந்த டைம் நான் போனப்போ ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்குங்க, ஒரு 14-17 வயசு இருக்கும். நான் அப்படி தான் வந்து கெஸ் பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஐ ஹாஸ்பிட்டல் போனால் தெரியும் இல்லையா, ட்ராப்ஸ் போட்டு 1 hour வெயிட் பண்ணி அந்த ட்ராப்ஸ் அந்த ரொட்டீனாக போடுவாங்க, கிளியர் பண்ணிவிட்டு நம்மளை பார்ப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த ப்ராசஸ் வேண்டாம்.
அவங்க அம்மா வந்துட்டு பே பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு இந்த ப்ராசஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. டாக்டர் வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் 1 ஹவர் எடுத்து நம்ம கிளியர் பண்ணி தான் பார்க்கணும், அப்போ தான் உனக்கு வந்து பவர் இஷ்யூ இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்ப பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா நான் கண்ணில் ட்ராப் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு பக்கத்தில் தான் அவங்க உட்காந்து அவங்க பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் சொல்லி இப்படிமா தங்கம் ராஜாத்தின்னு கொஞ்சுறாங்க. எனக்கு எல்லாம் இது ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா, என்னால் இவ்வளோ தூரம் 1 ஹவரில் உட்காந்து வெயிட் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடமா உட்காந்துக்கிட்டா. அவ்வளோதான் இவங்க அம்மா நான் பே பண்ணிட்டேன், சரி டாக்டர் மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. என் பொண்ணு இன்னும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போகலை. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம அவங்க கூட போய் தான் பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டுங்க, பேரண்டிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டு தான். அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசின விதமும் ரூடு. ஆக்சுவலாக கேட்டுட்டு இருந்தால் எனக்கே கோவம் வந்தது. ஆனால் அந்த அம்மா ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. மேபி பப்ளிக் நம்ம குழந்தை வந்து எதுவும் திட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்தாங்களா, வாடி வீட்டுக்கு போய் வச்சுக்கிற அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதை கேட்டப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை என் பொண்ணு இப்படி பண்ணியிருந்தான்னா, இப்போ என்ன நோயின்னு இருக்கேன், உன் நல்லதுக்காக தான் உட்காரு, 1 ஹவர் வெயிட் பண்ணு, ட்ராப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கலான்னு சொல்கிறோம். இல்லை வேண்டாமா வா, நாளைக்கு உனக்கு ஐ ப்ராப்ளம் வந்தால் நீ தான் அனுபவிக்க போகிற, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் உண்மையிலே என் பொண்ணு பண்ணியிருந்தா அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம அடுத்தவங்க குழந்தைங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். நம்ம குழந்தைன்னு வர்றப்போ நம்ம ரத்தம் இல்லையா, நாம் சுமந்து பெற்றோம் இல்லையா, நாம் வேறு மாதிரி யோசிப்போம் இல்லையா. ஸோ அதனால எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல எனக்கு அப்படி தோணுச்சு. பாவம் அந்த அம்மா இவ்வளோ பேசுகிறாங்க, இந்த பொண்ணு பாரு இப்படி இருக்கான்னு எனக்கு கோவம் வந்தது. இது நான் பார்த்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து நடந்திருக்கு. பஸ்ஸில் குழந்தைங்க அழுவாங்க, இந்த ஸ்வீட் ஷாப்புக்கு போனால் அங்கே வந்து சில குழந்தைங்க இது வேணும் அடம்பிடிச்சு அழுதுட்டுருப்பாங்க. மாலுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து சில குழந்தைங்களுடைய அடம்பிடிச்சு அழுதுட்டுருப்பாங்க. அவங்க பேரண்ட் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. டிமார்ட்டுக்கு போகிறப்ப அது இன்னும் தனி கதைன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஈச் அண்ட் எவ்ரி பேரண்டிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு தாங்க. ஏன்னா குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட், பேரண்டிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டு தான். ஆனால் சமயங்களை நானும் பஸ்ட் அவுட் ஆவேன், கத்தி விட்டுருவேன். ஆனால் நான் என் பொண்ணை மட்டும் கத்த மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டையும் சேர்த்து தான் கற்றுவேன். என்னை இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை பண்ணுற டார்ச்சர் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் யாருக்கு குழந்தை அப்படின்னு வித்தியாசம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொன்ன பஸ்டாய் கத்துறேன் அப்படின்னா அது 2 பேருக்குமா தான் இருக்கும். அப்படி கத்துனதுக்கு அப்புறமாக கொஞ்சம் அடடியே கத்திட்டோமே அப்படின்னு கில்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இருக்கிறது தானுங்க வாழ்க்கை. எகெயின் ரியா சிவா 3171 அப்படிங்கிறவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மை ஹேண்ட்ஸ் ஆர் விஸ்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா இருந்ததுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக இருந்தது. ஆனால் என்னால் அந்த ட்ராமா டவுன்லோட் பண்ணவே முடியல. ஹிந்தியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரி நாம் அவங்களோட வீடியோ போய் பார்ப்போம், கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது டவுன்லோட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கிடச்சிரும். கமெண்ட் செக்ஷனில் கூட தேடி பார்த்தேன். அவங்களே வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த ட்ராமா எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாது, நானே வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணேன், டவுன்லோட் பண்ண முடியல. ஆனால் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் விஸ்பரிங் அப்படிங்கிற அந்த ட்ராமா, ஜாப்பனீஸ் ட்ராமாங்க பயங்கரமாக நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது போரிங் டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிடிச்சது பிடிக்காததுங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. ஆனால் எப்போவுமே எனக்கு ஸ்டாண்டர்டாக பிடிக்காதது என்ன அப்படின்னா, நாம் ஒன்று பண்ணுறப்போ அதே மாதிரி நாம் ரிசீவ் பண்ணுறப்போ அதை நாம் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். இப்போ நான் ஒருத்தங்களை வந்து என் ஃப்ரெண்டாக இருக்காங்க, நான் அவங்கள கலாய்க்கிறேன், நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களும் என்ன கலாய்க்கிறப்போ கிண்டல் பண்ணுறப்போ நான் ஸ்மைல் பண்ணி எடுத்துப்பேன். ஆனால் சிலர் வந்து அது ஒன் வேவாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க நம்மளை என்ன வேணால் கலாய்ப்பாங்க. நாம் திருப்பி ஏதாவது கவுண்டர் கொடுக்குறோம், கலாய்க்கிறோம் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ, இப்போது மீன் பண்ணி நம்ம கலாய்க்கிறோமா, மீன் பண்ணாமல் கலாய்க்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசுக்குள்ளே பொறுத்தது. ஆனால் வெளியே வந்து அதை ஏற்றுக்க முடியாதவங்க அதை பற்றி பேசவும் கூடாது. இது நான் எல்லா விஷயத்துக்கும் பார்ப்பேன். அடுத்தவங்க பண்ண தப்புக்கு இது இப்படி தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கணும்னு நினைக்கிற நம்ம மனசு, நாம் பண்ண தப்புக்கு அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸை, அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த வந்து நாம் ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறத நான் தப்புன்னு பார்ப்பேன். ஸோ சரி தப்பு அப்படிங்கிறது அப்படி தான். அடுத்தவங்களுக்கு நான் என்ன வேணால் சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியும், அப்போ சரிங்கிறப்பவும் அதை நம்மளுக்கு வர்றப்போ எடுத்துக்காமல் இருக்கிறதும் தப்புன்னு பார்ப்பேன். ஏன்னா அடுத்தவங்களை பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு வாய் இருக்குன்னா, அடுத்தவங்க நம்மளை பேசுகிறத கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு காதும் இருக்கணும். போரிங் டைம் அப்படிங்கிறது பெருசாக இல்லைங்க. ஏன்னா அந்த போரிங் டைமில் நான் தூங்கிடுவேன். மேக்ஸிமம் எடிட்டிங் பண்ணுறப்போ தான் அப்படியே கண்ணெல்லாம் சொருகும், தூக்கம் வரும், அதனால தூங்கிடுவேன். அதனால் என்ன தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வேலை இருக்கும், வீட்டு வேலை இருக்கும், இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும். அதனால் போரிங் டைம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி போரிங் டைம் வந்து தூக்கமும் வராமல் வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு, வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறப்போ அடுத்து என்ன ட்ராமா செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தேடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். உதாரணத்துக்கு இப்போ திடீர்னு எனக்கு சிக்கு கோலம் போடணும்னு ஆசையாக இருக்குங்க. எனக்கு வந்து கோலம் போடுவேன், சிக்கு கோலம் வராது. சிக்கு கோலம் போட்டுக்கணும், அது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது சம்மந்தப்பட்ட வீடியோஸாக நான் பார்த்துட்ருக்கேன். நானும் அப்படியே சிக்கு கோலம் போடுறதுக்கு நோட் எடுத்து உட்காந்து புள்ளியெல்லாம் வச்சு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருப்பேன்.
ஆனால் இதுதான் போரிங் டைம்லேயே பண்ணுவேன். நான் அப்படி இல்லை, ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொன்றும் மாறுங்க. வீட்டுக்கு புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா என்னோடய போரிங் டைமில் தான் உட்காந்து ஒவ்வொன்றா கார்ட்டில் போட்டு வைப்பேன். இது தேவையா, இது ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில், மீஷோலன்னு 3லேயும் செக் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம். அடுத்து ஹெலன் கேரி அப்படிங்கிறவங்க வந்து என்னோடய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ என்னோடய நேம் வந்துட்டு கோகில வினோதினி. இதில் வினோதினி அப்படிங்கிற அந்த நேமை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு வாய்ஸ் ஆஃப் வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எம்பிஏ வந்து ஃபஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு போனதுனால என்னால் வந்துட்டு எம்பிஏ வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அது பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுக்கு ஒரு 2.5 வயசு ஆனதுக்கப்புறமாக நான் வந்து மாண்டசரி டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். 1 இயர் வந்து டீச்சராகவும் ஒர்க் பண்ணேன். அந்த சமயத்தில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நார்வே போயிருந்தார். எகைன் அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமாக எகைன் நாங்கள் பெங்களூரே வந்துட்டோம். அதுக்கப்புறம் குழந்தை, வீட்டை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, அப்படியே ஒரு பக்காவான ஹவுஸ் ஒய்ஃப் என்னோடய ஒர்க் வந்து போயிட்டே இருந்த சமயத்தில் தான் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் தோணிகிட்டே இருந்தது. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் வந்துட்டு செல்ஃப் பிலீஃப் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஸோ சாமி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கதையை சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் எனக்கு இருந்தது. அப்படி நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் தான் பிக் பாஸ் சீசன் 4 வந்துட்டு வந்துருந்தது. எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நான் பிக் பாஸ் சீசன் 4 நாமே ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சீசன் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பிக் பாஸை பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு 3 மாதம் தான் கான்டென்ட் இருக்கும். அந்த 100 நாளைக்கு அப்புறமாக அந்த கான்டென்ட் இருக்காது. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு அந்த சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமாக நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த ரியல் ஹாண்டட் பிளேஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி வச்செல்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் சரியான ரீச் கிடையாது. என்னடா இது, நம்ம பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துட்டோமோ? ஏன்னா சேனல் ரீச் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமாக ஏன்னா அந்த ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதுக்கப்புறமாக அந்த கான்டென்ட்டை பார்க்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இருந்த சமயத்தில் நான் செல்ஃப் பிலீஃப் பாத்வே ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பேரை மாற்றிட்டு சீரியலை ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். டெய்லி எபிசோடு நான் வேறு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. அப்போது சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சீரியலை டெய்லி எபிசோட் பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ நிறையா வந்து மைண்டுக்குள்ளே வரும், என்னது சீரியலை டெய்லி ரிவ்யூ பண்ணுறதா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது இல்லையா? ஸோ இது நிறைய பேருக்கு தோணுச்சு, கமெண்ட்லேயும் கேட்டாங்க. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து சொன்னாங்க, சீரியலை டெய்லி எபிசோடில் ரிவ்யூ பண்ணி என்னடி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எபிசோடில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது ரிவ்யூ போர்ஷனில் இருக்கும். இப்போ உங்களுக்கு சுந்தரி சீரியலை பற்றி தெரியும் இல்லைங்களா? ஆனால் நான் அந்த சீரியல் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் பார்த்தேன். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு பொண்ணோட நிறத்தை வச்சு இப்படி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு அந்த ரிவ்யூ போர்ஷனும் பிடிச்சிருந்தது. நம்ப மாட்டீங்க, 40,000 1,00,000 வியூஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த சுந்தரி சீரியலை ரிவ்யூ பண்ணப்போ எனக்கு கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அப்போது நான் ஸ்ட்ரைக் கொடுத்த அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நான் இது பண்ணேன். ஏன்னா சன் நெட்வொர்க் வந்து டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா? நான் வந்து பண்ண இல்லைங்க. இது வந்து ரிவ்யூ. நான் வந்துட்டு அந்த எபிசோடு அப்படியே எடுத்து நான் என்னோடய யூடியூப் சேனலில் போடல. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலில் வர கதாநாயகன், கதாநாயகி, மற்ற கேரக்டரோட ஃபோட்டோலாம் அந்த சீரியல் இருக்கிறது கூட நான் எடுக்கலைங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் எடுத்திருக்க மாட்டேன். அவங்க தனியாக வந்து ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ கூகுள் சர்ச் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அது நீங்கள் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணேன். ஐ மீன் நான் வந்து அந்த ஸ்ட்ரைக்குக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணேன். பட் அங்கே தான் ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, அவங்க புரிஞ்சுட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு 12, 13 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. 3 ஸ்ட்ரைக் வந்தாலே சேனல் மீட்க முடியாது, கஷ்டம். 12 ஸ்ட்ரைக்கு என்ன போராடி பார்த்தும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது, ரீஜனல் லாங்குவேஜில் வைக்கக்கூடாது கையை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது நான் இன்னும் சில யூடியூப்ஸில் சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் வந்து நான் கேட்டேன். இந்த மாதிரி சேனல் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து இன்ஸ்டாகிராமில் அவங்கள வந்து நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு, கண்டிப்பாக சேனல் கிடைக்காது, நீங்கள் டிஸ்பியூட் வந்துட்டு இது பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம். பட் அப்படியே பண்ணால் கூட ஆமாம் எங்கள் சீரியல் நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ சேனலை வந்து விட்டுருங்க. நீங்கள் வேறு ஏதாவது மறுபடியும் சேனல் ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னா ஆரம்பிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கான்டென்ட்டு என்ன நீச் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். எல்லாருக்கிட்டையும் கேட்குறதையும் கேட்டு முடிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சேனல் வந்துட்டு போயிடும். நீங்கள் அதுக்குள்ளே இன்னொரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். ஏன்னா அப்போது வந்து அந்த சேனலில் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அந்த 3000 பேரும் எனக்கு ரொம்ப ஷார்ட் டேர்மில் கிடச்சாங்க. அந்த 3000 சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்கள வந்து இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன யோசிச்சு சரி வாய்ஸ் ஆஃப் வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பேரை நான் கொடுத்துட்டேன்.
இந்த சேனல் வந்து போயிடுங்க, நீங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ அங்கேருந்து வெறும் 100 பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு 5-6 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நான் தான் வினோ பண்ணியிருக்கேன், நான் தான் வினோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி இவங்க பண்ணது வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ 100 பேர் மட்டும்தான் அந்த பழைய சேனல்லேருந்து எனக்கு வந்தவங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாய்ஸ் ஆஃப் வினோதினின்னு ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக என்னோடய வாய்ஸை வச்சு தான் ஒரு சேனல் இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த கண்டென்ட், அந்த நீச் நான் எதை வந்து எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் கொரோனா லாக்டவுன் பீரியடில் நான் நிறையா அந்த மூவி ரிவ்யூஸ் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிஸ்டர் தமிழன் வாய்ஸ் ஓவர் சேனல், தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, சரி நாமளும் ஏன் இப்படி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ மூவியில் வந்துட்டு போக வேண்டாம். ஏன்னா அப்போவே வந்துட்டு விஜே வாய்ஸ் ஓவர் தமிழ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு டாக்கி தமிழ், அதுக்கப்புறம் ஜெனி எடிட்ஸ், இவங்க சேனல் எல்லாம் வந்துட்டு ட்ராமாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மூவியாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம மூவிஸ் உட்காந்து நம்ம சர்ச் பண்ணோம். ட்ராமாஸ் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லியும் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10 எபிசோட்னால 10 நாளுக்கான வீடியோ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பேசுகிறதுக்கான எபிசோடு இருக்குது, ஒரு எங்கேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராமா ஸ்கூலில் போனேன். சரி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாத ட்ராமாஸாக பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சேன். அப்போ தான் த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் ட்ராமா வந்து நான் பிக் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ட்ராமா. டர்க்கிஷில் நான் பார்த்த ட்ராமா அது நிறையா இருக்குங்க. சீசன் கணக்கில் போயிட்டே இருக்குது. 60, 70, 100 எபிசோடெலாம் ஒவ்வொரு சீசனுக்கு அது போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கணக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமாக அந்த கன்னிங் சிங்கிள் லேடி இப்படியே போக 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 என்னோடய ஜேர்னி அப்படியே தொடர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பிறந்த வீட்டில் அம்மா, அப்பா, நான் மூத்த பொண்ணு, எனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்காங்க. என் தங்கச்சிக்கும் கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ இதுதாங்க என்னை பற்றினது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். கதைகளின் களம் பை வினோதினி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் ஸ்டோரிஸ் நான் மட்டும் யோசித்து சுயமாக சிந்திச்சு எழுதுகிற கதைகளை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன். 2 வருஷமாக அந்த சேனல் வந்து நான் ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னால் புது கதைகள் எழுத முடியல, போதுமான நேரம் இல்லை. என்னோட ஆசை அப்படிங்கிறது ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அந்த நாளுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் காத்துட்ருக்கேன். அடுத்த கேள்வி பிஎஸ் இன் பக்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சுங்க. இப்போ 4th இயர் ரன்னிங்கில் இருக்குது. வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன, யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நான் இப்போ சொல்லிட்டேன். அடுத்தது எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு ட்ராமா முடிஞ்சதுக்கு அப்புறமாக கொடுக்கறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கதையாக நான் பார்க்க மாட்டேங்க, அங்கே நடக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். எனக்கு நல்லா தெரியும் அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு கதாபாத்திரத்தை தான் எடுத்து நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் என்னோடய அறிவுக்கு. ஆனால் நான் மனசுக்குள்ளே எப்படி நினச்சிப்பேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் வாழ்கிறாங்க, இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, இல்லைன்னா இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறா, அந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, இவ காதலுக்காக, இவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அந்த மாதிரி ஒரு கதை வரும் இல்லையா? ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உண்மையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை நான் பார்ப்பேன். அப்படி நான் பார்க்குறப்போ இதில் சரி தவறு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அண்ட் தென் எனக்கு டீகோட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சில இடங்களில் டைரக்டர் டச்சு, டைரக்டர் ஹிடன் டீட்டெயிலாக சில வந்து சீன்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இது நான் யாராவது கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். கண்டிப்பாக நான் ஒருத்தவங்களை உட்கார வச்சு சொன்னவங்க கேட்க மாட்டாங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷனை கேட்குறதுக்கும் கண்டிப்பாக ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நாம் அதை நம்ம ஸ்டோரியிலே ஆட் பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஓகே, ஒரு ஸ்டோரியை பார்க்குறப்போ என் மனசுக்குள்ளே இதெல்லாம் தோணுச்சு, இது சரி இது தப்புன்னு தோணுச்சு, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு, இது இப்படி போய் முடியணும்னு தோணுச்சு அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு நான் வந்தேன். கதையோட ஆரம்பத்தில் நான் நிறையா பேசிகிட்டு இருந்தேன் எபிசோட் 1லேயே. அது வந்து நிறைய பேர் கொஞ்சம் போரிங்காக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னவா தோணுச்சுன்னா, ஐயோ நல்ல போர்ஷன் ஆச்சே, அதை நம்ம வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. சரி, நாம் ஏன் வந்து எல்லா எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமாக ஃபைனல் எபிசோடில் நம்ம ஒரு எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அந்த முடிவை நான் எடுத்தேன். இப்போ கூட நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸ், நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எபிசோட் ஸ்டார்டிங்லேயே, அதாவது முதல் எபிசோட் பார்ட் 1லேயே நிறையா பேசியிருப்பேன். அதை நான் அதுக்கப்புறமாக நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் என்னோடய வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்டாக இருந்தது. ஆனால் வேண்டாம், அது தேவையில்லாத போர்ஷன் அப்படிங்கிறது என்னை சேர்ந்தவங்களே சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, வேண்டாண்டி உனக்கு தாண்டி டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. டைமெல்லாம் வேஸ்ட் கிடையாது, கண்டிப்பாக யாருக்காவது போய் சேரும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் உங்களோட ட்ராமா பார்த்தேன், ஃபைனல் எபிசோடில் எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க, அதை பார்த்ததுக்கப்புறமாக நான் மனசில் நினச்ச மாதிரியே இருந்தது. ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம வேலையை பார்த்தா போதும், மற்றதை கடவுள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்க எனக்கு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நானே கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன், ஒருத்தர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தேன். பட் எனக்கு வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், நான் நம்ம வேலையை பார்க்கலாமே எனக்கு இப்போ தோணிடுச்சு அப்படின்னாங்க.
ஸோ இது வந்து ஒருத்தங்க லைஃப்பை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து மைண்டில் வச்சு சொல்லலைங்க. பட் யாரோ ஒருத்தருக்கு அது அப்படி போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுதான் எக்ஸாக்டாக ஒரு டைரக்டர் சொல்ல வராரு, அந்த கதாசிரியர் இப்படி தான் எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது கண்டிப்பாக பிடிச்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இப்போ கூட அந்த போர்ஷனை கேட்குறவங்க சில பேர் வந்துட்டு எதுக்கு இது பேசுகிறீங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த போர்ஷனையே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் என்னோட எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் என்னோட ரிவ்யூ போர்ஷனுக்கும் இவ்வளோ பேர் வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வேறு எதுவும் ஒர்க் பண்ணலைங்க. நான் டீச்சராக 1 இயர் மட்டும் ஒர்க் பண்ணேன். ஹஸ்பண்ட் நார்வே போயிருந்த சமயத்தில். என்னோடய ஏஜ் வந்துட்டு இப்போது 35 ரன்னிங். என்னோடய ஸ்டடி டீட்டெயில்ஸ் வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எம்பிஏ வந்து கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அடுத்த கொஸ்டின் ஜெசி ஜேகே அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்னோடய ரியல் நேமு வினோதினியான்னு கேட்டிருக்காங்க. எஸ், என்னோடய ரியல் நேம் வந்து கோகில வினோதினி. வினோதினிங்கிற பேரை மட்டும் எடுத்து வாய்ஸ் ஆஃப் வினோதின்னு வச்சுருக்கேன். என்னோடய ஏஜ் வந்து 35 ரன்னிங். நான் மேரிடுங்க. 11 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அடுத்தது கிரேசி கேர்ள் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த ட்ராமாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த திங்கிங் வந்து எப்போ வந்துச்சு, அதாவது இந்த ஐடியா எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் செல்ஃப் பிலீஃப் பாத்வே ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேங்க. அந்த சேனல் சரியாக போகலை. அதுக்கப்புறமாக நான் வந்து இந்த சேனலுக்கு வந்தேன். டீட்டெயிலாக நான் வந்து ஏற்கனவே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். எகெயின் ரிப்பீட் பண்ணால் இன்னும் வந்து வீடியோ லென்த்தாக போகும், போரிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் Q&A செஷன் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில். அடுத்த கேள்வி வந்துட்டு God K3V7Q அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களோட எண்டிங் போர்ஷனுக்காகவே நான் மொத்த ட்ராமாவும் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுவீங்க, தப்புனா தப்புன்னு சொல்லுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பவும் இதே மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், மாறாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் மாற மாட்டேன். எப்பவும் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் உங்கள் ஃபேமிலி எப்பவும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருங்க. லவ் யூ டூ. அதுக்கப்புறமாக Q&A போர்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறமாக சீசன் 1லேருந்து சீசன் 9 வரைக்கும் பிக் பாஸ் டீகோடிங் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக் பாஸ்னால் என்ன? ஒரு 10-15 பேர் பிடிச்சி ஒரு வீட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. பாத்ரூமை தவிர்த்து எந்த இடத்துல அவங்க என்ன பேசினாலும் நம்மளுக்கு கேட்கும், நம்மளால் பார்க்க முடியும். ஒரே ஒரு குரல் மட்டும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். கிட்டத்தட்ட அதை கடவுள் மாதிரின்னு சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்தோட ஒரு பிரதிபிம்பம் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே புறம் பேசுகிறது நடக்கும். உன்னை பற்றி அவன் இப்படி சொன்னாண்டி, அவன் அப்படி சொன்னாடி அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கிறப்போ அடுத்தவங்களோட சேர்ந்து சுமூகமாக வாழணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருக்கும். அவங்கள போட்டியாளராகவும் பார்க்கணும். போட்டியில் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை ஜெயிச்சு நம்ம வர்ற மாதிரியும் பார்க்கணும். அட் த சேம் டைம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இருக்கணும். அட் த சேம் டைம் நாம் ஜெயிக்கிறதுக்கு வியூகமும் நடத்தணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நாம் பண்ணினதை வச்சு ஒருத்தர் வருவார் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு. அவர் சில விஷயங்கள் கேட்பார், கிளாரிட்டி கொடுப்பாரு, சில விஷயங்கள் சுட்டி காட்டுவார். நான் சரின்னு தானே பண்ணேன், அது தப்புன்னு சொல்கிறாங்களே, நான் அதை மீன் பண்ணியே பண்ணலையே, நான் ஒரு நல்ல எண்ணத்துலேயும் நோக்கத்துலேயும் தானே பண்ணேன், பட் ஹோஸ்ட் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட கேரக்டர் வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறமாகவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பிக் பாஸ். அண்ட் தென் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஓட்டிங் படி தான் ஒருத்தங்க வெளியே வராங்க அப்படிங்கிறத நம்பாதீங்க. அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இல்லைங்க, ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி இல்லைங்க, அது சீசன் 9 தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சீசன் 1லேருந்து மக்கள் ஓட்டுக்கு பெருசாக மதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் சீசன் 1 to 9 வரைக்கும் இது டீகோடிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு ஒவ்வொரு அணியாக பிரிஞ்சுக்கணும். குக்கிங் டீமு, வெசல் வாஷிங் டீமு, பாத்ரூம் டீமு, க்ளீனிங் டீமுன்னு சொல்லி பிரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கணும். 100 நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அவங்க மக்களுக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க, இல்லைனா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கம்பாங்கல்ல. மக்களுக்கு பிடிக்காதவங்களாம் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்காதவங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த வீட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதில் யாரோ ஒருத்தங்களுக்கு கப்பு கொடுப்பாங்க, அவங்கள தான் வந்து வின்னராக அறிவிப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டை நம்பலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, சும்மா போர் அடிக்குது என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குறேன்னா பாருங்கள். பட் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு ஏன் இப்படி கத்துறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் எடுத்துகிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. உள்ளே இருக்கிற கான்டெஸ்டன்ட் வெளியே வந்ததும் வேறு மாதிரி சொல்லி நம்மளை அழகாக பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு, இல்லைங்க எனக்கு அப்போ அப்படி தாங்க தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ சீசன் 9 வந்துட்டு முடிய போகுது. முடிஞ்சு வெளியே வர்றப்போ கண்டிப்பாக எல்லோரும் இன்டர்வியூ எடுப்பாங்க.
அப்படி இன்டர்வியூ எடுக்கிற சமயத்தில் ஒரு சில பேர்கிட்ட இருந்து வர்ற பதில், அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸான வீடுங்க, எங்கள் எமோஷன்ஸை எங்களால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல, நாங்களாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க. அது நாமளும் கடந்து போயிடுவோம், அவங்களும் கடந்து போயிடுவாங்க. அதில் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் நான் இங்கே என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பம் இருக்குது, காதலிக்கிறாங்க, பயங்கரமான காதல், அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, சாகுற வரைக்கும் ஒன்றா தான் இருப்பாங்க, செத்தாலும் ஒன்றா தாங்க சாவாங்க, அப்படி ஒரு காதல். அப்படி இருக்கிறவங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு கையை கோத்துக்கிட்டு உட்காரலாம், இல்லை தோளில் சாஞ்சிக்கலாம், பேசிட்டு வரலாம், ஓகே. அதையும் தாண்டி பஸ்ஸில் உட்காந்து கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு பண்ணுவாங்க. யாராவது வந்தாங்கன்னா பயந்து போயிடுவாங்க. அப்படி அவங்க பண்ணுறதே தப்பு தான். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இத்தனை கேமராஸ் இருக்குது, பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சும் யாரும் பார்க்காத இடத்துக்கு எப்படி போக முடியும்? ஏன்னா ஈவன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே யார் இருக்காங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. மேக்கப் மைக்கு போட்டுக்கிட்டு பேசினா தான் அந்த சவுண்டு வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பிக் பாஸ் டீமுக்கு தெரியும். அவங்க பார்த்துட்டு தானே இருப்பாங்க. ஏன்னா கண்ணாடி வழியாக கூட அந்த பக்கம் கேமரா இருக்குமா, ஏன்னா டபுள் சைட் மிரராக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ இத்தனை பேர் கண்காணிக்கிறப்போ அந்த காதல் எப்படி எல்லையும் மீறும்? ஏன் அந்த அளவுக்கு அந்த பொறுமை இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இல்லை நான் என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு ட்ரூவாக இருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி அந்த ட்ரூ ஃபீலிங்ஸை நடு ரோட்டில் காட்ட முடியாது இல்லையா? ஸோ அதுக்குன்னு நீங்கள் ஒரு இடத்த தானே தேர்ந்தெடுப்பீங்க. ஆனால் பிக் பாஸ் வீட்டு அதுக்கான இடம் இல்லை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மெச்சூர்ட் அடல்ட்ஸ் தான். அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணுறோம், இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு 100% தெரியும். அட் த சேம் டைம் நம்ம பண்ண விஷயம் வெளியே வந்து போகுமா போகாதாங்கிற டவுட் இருக்கலாம். ஆனால் போனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இதெல்லாம் நீங்கள் காட்டிங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே காட்டுறதும் அப்படிங்கிறது டீமோட கையில் தான் இருக்குது. இன்னொன்று சொல்கிறீங்க, உள்ளே இருக்கிற கான்டெஸ்டண்ட்டுக்கே தெரியும், நாம் உள்ளே இருக்கோம், நம்ம இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறோம், பச்சாரித்தனம் பண்ணுறோம், ஒரு ரவுடி மாதிரி நாம் நடந்துக்கிறோம், ஆனாலும் நம்மளையும் உள்ளே வச்சுருக்காங்க. ஒருவேளை நாம் இப்போ பண்ணிகிட்ருக்கிற கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ, வேறு எந்த கண்டென்ட்டுமே இல்லாதனால நாம் கண்டென்ட் ஆகிட்டு இருக்கோமோ, மக்களுக்கு நம்மளை பிடிக்கலனாலும் அதுக்காக சேனல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கே கிட்டத்தட்ட சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன, வெளியே வந்ததும் எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ சீசன் 1க்கு வருவோம். சீசன் 1ல் ஜூலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பொண்ணு பண்ணதை நம்ம சரின்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு டக்குன்னு என்ன சொல்கிறது, அடுத்தவங்களோட நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்கும் தன்கிட்ட எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு ஒரு பொய் சொல்லிட்டா. அதுக்கு அடுத்தடுத்த வந்து சீசன்லாம் நடந்ததெல்லாம் பார்க்குறப்போ சீசன் 1 ஒன்றுமே கிடையாது. சரி, அப்போ சீசன் 1 அப்படிங்கிறது முழுக்க மக்களோட ஓட்டுப்படியும் கரெக்டாக தான் போச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பரணி அப்படிங்கிறவங்கள பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அது அவருக்கு சென்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி அவர் உடையிறாரு, மண்டை வெடிக்குது, என்னென்னமோ வந்து சொல்கிறாரு. பிக் பாஸ் நினச்சிருந்தா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, இதை பாருங்கள் பரணி, எல்லாத்தையும் மறந்துடுங்க, தெளிவாக இருங்க, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதை நீங்கள் தாண்டி வரணும், வீக்கெண்ட் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்தது சீசன்லாம் பிக் பாஸ் அந்த மாதிரி உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காரே, ஏன் பரணி கதை பண்ணல? ஸோ யாரை வெற்றியாளர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல டீம் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் பரணி போனால் போயிட்டு போகும் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. டிஆர்பியும் ஆச்சு. அவர் எகிரி குதிக்கிற வீடியோலாம் வந்துட்டு ஒரு பிக் பாஸோட வரலாற்றில், அதாவது தமிழ் பிக் பாஸோட வரலாற்றில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி எகிரி குதிக்கிற அந்த ட்ரை பண்ணுற வீடியோ, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிக் பாஸ் ஹிந்தியில் தான் நடந்த மாதிரி யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஷுர். அதுக்கப்புறம் ஓவியா அவங்களும் வந்துட்டு ரொம்ப மென்டலி பிரேக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பிக் பாஸ் வந்து தலையிடலை, எதுவும் வந்து சொல்லலை. சீசன் 3ல் மதுமிதாவுக்கும் ஒரு விஷயம் நடந்தது. அப்போது பிக் பாஸோட வாய்ஸ் வந்து சொல்லிச்சான், இப்போது இங்கே நடந்த எதுவும் டெலிகாஸ்ட் செய்யப்படாது அப்படிங்கிறது. அந்த வார்த்தை தேவையே இல்லாதது. ஏன் அதை சொல்லணும்? அது டெலிகாஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமாக அங்கே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மாமியார் வீட்டில் கணவன் வந்து அந்த மனைவிக்கு வந்து உறுதுணையாக இல்லை அப்படிங்கிறப்போ அந்த வீடு அந்த பொண்ணை என்ன பண்ணும் உங்களால் வந்து யோசிக்க முடியுதா? இதே விஷயம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கும். டெலிகாஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற ஹிண்ட்டை எதுக்கு பிக் பாஸ் கொடுக்கணும்? ஸோ பிக் பாஸுக்கு மதுமிதா அப்படிங்கிறவங்களோட ஜர்னி வந்து இதோட நிற்கணும். அந்த பொண்ணை விட்டால் அவள் ஒரு வேளை ரன்னரப்பாக வந்துடுவாளோ, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுவாளோ அப்படிங்கிறத அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு டீம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இது தாண்டா நல்ல சான்ஸு, இந்த பொண்ணு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வாய் விட்டுட்டா, இந்த பொண்ணை நம்ம இதை வச்சு எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே வச்சு, இது இந்த சண்டை டெலிகாஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் வச்சு, அதை வச்சு மற்றவங்கெல்லாம் அவங்கள ட்ரிகர் பண்ணுறப்போ, இது டெலிகாஸ்ட் ஆகாது, அப்போ நம்ம இவ்வளோ என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சு அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் டீமுக்கு தெரியும், ஏன்னா எல்லாரையும் வந்துட்டு உட்காந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுத்திருப்பாங்க. யார் எங்கே ப்ரொவோக் ஆவாங்க, யாருக்கு எது சென்சிட்டிவான ஏரியா,
இந்த நரம்பை தொட்டால் இவங்க அப்படியே வெடிச்சு சதுருவாங்க அப்படிங்கிறது இந்த டீமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டாஸ்க் வைப்பாங்க. உதாரணத்துக்கு சீசன் 1க்கே நம்ம எகேன் போவோம். ஒரு டாஸ்க் வந்திருக்கோங்க. அதில் வந்து ஓவியா வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு போயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை இன்னுமே கூட ரொம்ப எமோஷனலாகவும் மென்டலி ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரியே தான் அந்த கேரக்டர் இருக்கும். அவங்களுக்கு எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வருவோம், நான் ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர மென்டல் ப்ரெஷர் ஆயிருந்திருக்கும். ஸோ டாஸ்க்கு கூட அப்படியே ரிலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சீசன் 2ல் ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு எதுக்காக இந்த டாஸ்க்கு கொடுத்தாங்க, சர்வாதிகாரி டாஸ்க்கு கொடுத்தாங்க. அந்த பொண்ணை தவிர்த்து வேறு யாருக்கு கொடுத்துருந்தாலும் அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எகெயின் சீசன் 1க்கு வரேங்க. ஓவியா அவங்க வந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்களாம் வந்துட்டு முடியாமல் ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த வீக் வந்துட்டு ஜூலி எவிக்ட் ஆவாங்க. அடுத்ததான் வந்துட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, காயத்ரி மாஸ்டர், அவங்க எவிக்ட் ஆக வேண்டிய ஒரு வாரம் வந்திருக்கும். அவங்க நாமினேஷன் வந்துருப்பாங்க. ஆனால் அப்போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வச்சுருப்பார். நாமினேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிருப்பாங்க இந்த வீட்டை பற்றினது. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ. இவங்க நாமினேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் வந்துட்டு அந்த வாரம் காயத்ரி மாஸ்டர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எவிக்ட் ஆக வேண்டியது அவங்க நாமினேஷனில் அதில் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த டாஸ்க்கில் வின் பண்ணி தப்பிச்சிருவாங்க. ஈவன் ஒரு வாட்டி ஸ்டேஜுக்கு கமல் சாரை பார்க்குறதுக்கு ஸ்ரீபிரியா மேமே வந்து கூட இதை கேட்டிருப்பாங்க. சார் திடீர்னு ஏன் சார் ஒரு வாரம் வந்து எங்களோட வாக்குகள் வந்து வீணாக போச்சு, செல்லுபடி ஆகாமல் போச்சு, காயத்ரி மாஸ்டர் காப்பாற்றப்பட்டாங்களே ஏன் சார் அப்படின்னு கேட்குறப்போ பிக் பாஸோட வாய்ஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஏன்னா வீக்கெண்ட் கமல் சார் வர்றப்போ இந்த மாதிரி ஸ்ரீபிரியா மேம் அதுக்கப்புறம் சதீஷ் அவங்க கூட ஒரு டைம் வந்து பேசியிருப்பாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் பிக் பாஸ் வாய்ஸே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் எல்லாம் பிக் பாஸ் நிர்ணயிக்கிறது, அது வேறு இது வேறு, எப்போ வேணும் இந்த டாஸ்க் வேணும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போவே ஏன் காயத்ரி மாஸ்டர் எவிக்ட் ஆக வேண்டிய வீக் அவங்க நாமினேஷன்லேருந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தது. ஸோ இது வந்து கமல் சார் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஹோஸ்ட்டை தான் மக்கள் எல்லாமே பார்ப்பாங்க. பிக் பாஸ் அப்படிங்கிறது வெறும் வாய்ஸாக தான் பார்த்தாங்க. அதனால் அந்த கேள்வி வந்தப்போ பிக் பாஸ் வாய்ஸே ஸ்டேஜுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுங்க. வாய்ஸாக மட்டும் தான் வந்துச்சு, அந்த பர்சன் வரல. வாய்ஸாக வந்தது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அப்போ இருந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் ஸ்கிரிப்டடாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்கிரிப்டட் தான், ஆனால் அது வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட கிடையாது. இதை பாருங்கள் நீங்கள் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னலாம் அவங்க வந்துட்டு சொல்லலை. ஆனால் ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு பிக் பாஸ் டீம் வச்சுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாரையும் ஆட்டி வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சீசன் 1ல் ஹரிஷ் கல்யாண் அல்லது இது கணேஷ் வெங்கட்ராமன் அப்புறம் ஸ்னேகன், இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் அந்த சீசன் 1ஓட டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஹரிஷ் கல்யாணுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வைல்ட் கார்டாக பாதியில் தான் உள்ளே வந்தவர். அப்படி பாதியில் வந்தவருக்கு வந்து சீசன் 1ஓட வின்னிங் இது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சீசனுக்கு கண்டஸ்டன்ட் கிடைக்க மாட்டாங்க. எதுக்கு 100 நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வைல்ட் கார்டாக நம்ம போய் வின் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த சீசனுக்கு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்கன்னா அதனால கண்டிப்பாக வைல்ட் கார்டாக வர்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 2வது கணேஷ் வெங்கட்ராமன், அப்படி ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த சீசனில் யாருமே ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்கு மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கிட்டையும் வந்து தனியாக போயிடுவார், அதிர்ந்து பேச மாட்டார், எல்லாரையும் ப்ரோ பட்டின்னு கூப்பிட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி ஒரு சுமூகமாக இருந்துட்டு போகிற மனுஷன். ஸோ அவர் சீசன் 1ஓட டைட்டிலை வின் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து வர கண்டஸ்டண்ட்டும் அமைதியே ஜெயம் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், டிஆர்பியும் எகராது, ஸ்பைஸும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கும் கொடுக்கல. அடுத்தது ஸ்னேகனுக்கு வந்து ஓவியாவோட இஷ்யூ ஒன்று இருந்தது. ஏன்னா அந்த வீடியோ வந்துட்டு ஓவியாவுக்கு எதிராக இருந்தப்போ அதில் இவரும் இருந்தார். ஓவியா வெளியே போனதுக்கு அப்புறமாக தான் ஓவியாக்காக இவர் ஃபீலும் பண்ணார். அதனால் ஸ்னேகனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்டும் இருந்திருக்கலாம். அண்ட் தென் கட்டிப்பிடி வைத்தியம் அப்படி இப்படின்னு இருந்தது. சரி நெகட்டிவாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். எனக்கு அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஓவியோட மேட்ரு ஒன்று ஆரவுக்கு கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் அந்த மருத்துவ முத்தம். இப்படி ஒரு பர்சன் இருக்கணும். லவ் கான்டாக்ட் அப்படிங்கிறது பிக் பாஸில் கண்டிப்பாக வேணும்ப்பா. லவ் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நீ வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அண்ட் தென் ஆரவ் வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பர்சன், அதனால் ஆரவுக்கு கொடுத்தாங்க. இதோட பிரதிபலிப்பு சீசன் 2ல் தெரிஞ்சுது. சீசன் 2ல் வந்த அன்றைக்கி ஐஸ்வர்யா கிட்ட உட்கார வச்சு சாதிக்க இருந்துட்டு ஷாரிகா கரெக்டாக தெரியலைங்க, உமா ரியாஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட பையன், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, வந்த நாளே நான் நல்லா பார்த்தேன். வந்த நாள் அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்க போனதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவில் உட்காந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஐஸ்வர்யா, எதாக இருந்தாலும் மற்றதெல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம், பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு லவ் கான்டாக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அது எப்படி போய் முடிஞ்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். சீசன் 2ல் என்னென்னமோ நடந்தது, ஓட்டிங் எல்லாம் வந்து காமிச்சாங்க, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை ஓட்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறதுல கூட காமிச்சாங்க. எப்போவுமே டைட்டில் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஸ்டேஜுக்கு வந்தால் தான் தெரியும். ஆனால் சீசன் 2வை பொறுத்த வரைக்கும் ரித்விகா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா விஜய் டிவியில் ரித்விகாவுக்கு எவ்வளோ ஓட்டு வருது, ஐஸ்வர்யாவுக்கு எவ்வளோ ஓட்டு வருது, ஜனனி, அதுக்கப்புறமாக இன்னொருத்தவங்க அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சுங்க,
டக்குன்னு வரமாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் இதை பார்க்குறது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாகவே இல்லை. ரித்விகா ஜெயிக்க போகிறாங்க, ஓட்டு அவ்வளோதானே வந்திருக்கு. ஓட்டில் வந்துட்டு இவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க ரித்விகா. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அப்படி மாற்றி கொடுக்குறதா இருந்தால் எதுக்கு ஓட்டிங்கள் நம்மளுக்கு காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மைண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஈவன் சீசன் 2 அந்த ஃபைனல் இதுலேயே கமல் சார் வந்து சொல்வார், வெற்றியாளர் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லி தான் அனௌன்ஸே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2 பயங்கரமாக படுத்திருக்கோங்க. சீசன் 1 கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. டிக்கெட் டு ஃபினாலே வந்து அவங்க தான் நடத்துவாங்க. ஆரவெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி நிறையா நடந்தது. ஆனால் சீசன் 3ல் நல்ல இன்டர்வியூ பண்ணி நல்ல நல்ல கண்டஸ்டண்ட்டாக எடுத்தாங்க. அது நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு. டாஸ்க்கும் நல்ல டாஸ்க்காக தான் இருந்தது. அண்ட் தென் லவ் கண்டென்ட்டும் இருந்தது. அது கடைசியில் வெளியே வந்தோன்னு புஷ்ஷுன்னு போச்சு. ஆனால் சீசன் 3லையும் எல்லாருமே தர்ஷன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில், ஏன்னா கவின் பணப்பேட்டியை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் தர்ஷனை எபிக் பண்ணிட்டாங்க. முகுன் ராவுக்கு அந்த டைட்டிலை கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு சீசனுமே இது பக்கா ஸ்கிரிப்டட் ஓட்டிங் வேஸ்ட் அப்படிங்கிறத நான் 100% இருந்து நான் நம்ப வச்சுச்சு. இன்னும் சொல்ல போனால் சீசன் 3ல் மார்னிங் டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்க. அதில் ஒரு வாட்டி மதுமிதா வந்து இந்த தமிழ் பொண்ணு அப்படி இப்படின்னு பேசினதுக்கப்புறமாக மார்னிங் டாஸ்க் என்ன வந்ததுன்னா, மதுமிதா அவர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் எடுப்பாங்க. அதுதான் மார்னிங் டாஸ்க்குன்ட்டாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, ஆல்ரெடி தமிழ் பொண்ணு அது இதுன்னு பேசினதுனால தான். ஏன்னா சீசன் 2ல் தமிழ் பொண்ணு வின் பண்ணணும், ஒரு பொண்ணு வின் பண்ணணும் ரித்விகா சொன்னதால் வின் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியில் அதையே வந்து மதுமிதா சொல்கிறாங்க. அப்போ என்ன இது வேறு மாதிரி போகுதாட்டு இருக்குது, அப்போ நம்ம விளையாடுறதுல வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பு வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இப்படி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க? அப்போ எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒருத்தங்களுக்கு எதிராக இந்த வீடை வந்து திருப்ப பார்க்குறாங்க, கான்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க. அப்போ மதுமிதா எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறா, எதிர்க்கிறாளா, என்னென்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறத அங்கே தான் முடிவு பண்ணேன். அதே தான் அர்ச்சனா வின் பண்ணாங்க இல்லையா, அந்த சீசன்லேயும் நடந்துச்சு. ஆரம்பத்தில் அர்ச்சனா ஒயில்ட் கார்டாக வந்ததும் பயங்கரமாக டவுன் ஆகி அழுது, ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே எழுந்து நின்று பயங்கர ஃபோர்ஸலாக இருக்கும் வந்து திருப்பி கொடுத்தாங்க. அண்ட் தென் அதுதான் நம்ம கமல் சாரோட கடைசி சீசனும் கூட பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் பிரதீப்பை பற்றின விஷயமும் அங்கே தான் நடந்திருந்தது. ஸோ அந்த சப்போர்ட் எல்லாமே அர்ச்சனா வின் பண்ணுச்சு. அர்ச்சனா ஒயில்ட் கார்டு என்ட்ரி. ஸோ ஒரு ஒயில்ட் கார்டு வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படின்னா பாதியில் இந்த ஆட்டத்துக்குள்ளே வர்றவங்களுக்கும் வின்னிங்குக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சீசனில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஒயில்ட் கார்டாக வந்தவங்க யாருமே வந்துட்டு கப்பை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறமாக சீசன் 1ல் வந்து விஜய் டிவியோட அவங்க சீரியலில் நடிக்கிறவங்க இல்லை விஜய் டிவியில் ஏதாவது ஷோ பண்ணுறவங்க யாராவது கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வரலைங்க. இல்லை சீசன் 1லேயும் விஜய் டிவியோட ஏதோ ஷோ பண்ணவங்க யாராவது உள்ளே இருந்தாங்க கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சீசன் 2லேயும் அப்படி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அதுவும் ஞாபகம் வரல. ஏன்னா மும்தாஸ் அவங்க, சென்ட்ராயன் அவங்க யாரும் விஜய் டிவியில் எந்த ஒரு ஷோவுக்கு ஜட்ஜாகவும் இருந்ததில்லை. ஆனால் தாடி பாலாஜி அவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஆனால் சீசன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா கவின் சரண் மீனாட்சியில் நடிச்சிருக்காங்க. சாண்டி மாஸ்டரும் வந்துட்டு நிறைய ஷோவெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவியோட சீரியலில் நடிக்கிறவங்களோ இல்லை விஜய் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஜட்ஜாக இருந்தவங்களோ இல்லைன்னா தொகுத்து வழங்கினவங்களோ வந்துட்டு கண்டிப்பாக கான்டெஸ்டண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சீசன் 2ல் டாஸ்க்கெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்ததுங்க. நிறையா எப்போ பார்த்தாலும் ஏதோ டாஸ்க் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட அடுத்தடுத்த சீசனில் வந்து நான் டாஸ்க் பார்க்கல. ஆனால் ஒவ்வொரு சீசனுக்கும் ஏதாவது ஒரு டாஸ்க்கை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீசன் 9ல் அப்படி எந்த ஒரு இது டாஸ்க்கும் வந்துட்டு இந்த டாஸ்க் தாண்டா இந்த சீசனுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியே கிடையாது. சீசன் 1ல் கார் டாஸ்க்கு, சீசன் 4ல் வந்துட்டு மணிக்கூண்டு டாஸ்க்கு, சீசன் 2ல் வந்துட்டு அந்த சர்வாதிகாரி டாஸ்க்கு, இன்னும் நிறையா இருக்குது. டக்கு எனக்கு இப்போ வரல. ஆனால் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. சீசன் 9ல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சீசன் 9 வந்து ஒரு ட்ரையல் சீசன் அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிப்பேன் இல்லையா, யூடியூபோட ப்ரோமோலாம் பார்க்குறப்போ, என்ன நீங்கள் பார்வதி கமருதீன் அப்படிங்கிறீங்க, ஹிந்திலலாம் போய் பாருங்க இதுக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியாதது என்னென்னா, ஒரு மொழியை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு மொழியை வந்து நம்ம திணிக்க முடியாது, பிடிச்சாதான் படிக்க முடியும், ஒத்துக்கிறேன். ஆனால் ஹிந்தி பிக் பாஸ்லாம் இதுக்கு விட நடக்குங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ் பிக் பாஸ்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கே. தப்பு எங்கே பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். ஆனால் ஹிந்தி பிக் பாஸ்லாம் இவங்க பண்ணுறது வீடெல்லாம் பண்ணுவாங்க, அது ஓகே அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணி கொண்டு வர்றது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்போ ஒரு தப்பு மட்டும் அந்த தப்பு அவனே பண்ணிட்டான், நாமளும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. சரி, சேனல் நினச்சிருந்தா அந்த மாதிரி வீடியோவெல்லாம் வெளிவிடாமல் வச்சுருக்கலாம் இல்லையா, அந்த கண்டென்ட்டை காட்டாமல் வச்சுருக்கலாம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனலை பொறுத்த வரைக்கும் காசு, அது ஒரு பிஸ்னஸ். நம்ம பார்க்குறோம், ஒன்றா நாம் ஒரு பங்காக பார்க்கக்கூடாது. ஏன்னா ஈவன் இப்போது சீசன் 9ல் வந்து நான் ஃபஸ்ட்டில் ப்ரோமோலாம் நல்லா
மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். 4 மில்லியன் 3 மில்லியன்லாம் போயிடும். ஆனால் இப்போல்லாம் 1 மில்லியன் போகிறதுக்கே வந்து இதாகுது. ஸோ நான் இதுவே வந்து ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா வியூவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் டைம் கான்டெஸ்ட் நல்லா எடுக்கணும், நம்ம கரெக்டாக வந்துட்டு எடிட்டிங் பண்ணணும், கரெக்டான வந்து கேம் வைக்கணும், டாஸ்க் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கே கூட புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உதாரணத்துக்கு விஜய் டெலிவிஷனை வந்து 2.81 கோடி பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2 கோடி பேர்னு எடுத்துக்கலாங்க. 2 கோடி பேரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆனதும் 10 லட்சம் பேர் கூட பார்க்கல. 4 லட்சம் 5 லட்சம் 9 லட்சத்தோடு முக்கி தனங்கி நின்றுட்டுருக்கு. சில ப்ரோமோஸ் எல்லாம் வந்து வீக்கெண்டு எபிசோடு விஜய் சார் வர்ற ப்ரோமோஸ் எல்லாம் வந்துட்டு 1 மில்லியன் போயிருக்கு. 10 லட்சம் பேர் போயிருக்காங்க. 2 கோடி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேனலில் வெறும் வந்துட்டு 9 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போவே தெரியுது அந்த ஷோவுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னுமே குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு டெய்லி பேமெண்ட்டோ இல்லை வீக்லி பேமெண்ட்டோ பண்ணி உள்ளே வச்சு டாஸ்க்குக்கு ஏற்பாடு பண்ணி செட்டுக்கு செலவு பண்ணி போடுற காசெல்லாம் வீண் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்கு வந்துடும். அடுத்தது அவங்க நல்லாவே யோசிப்பாங்க. ஸோ மக்களால் நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்துட்டு இவ தப்பு அவ தப்பு அப்படின்னு திட்டுறதுக்கு விட பார்க்காம இருக்க வந்து பார்க்கலாம். ஒன்று இல்லை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட பார்த்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கான மைலேஜ் கொடுக்காதீங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி எபிசோட் பார்க்கலன்னா நாளைக்கு நம்ம ஹாட்ஸ்டாரில் பார்க்க தான் போகிறோம். அப்படி 2 நாள் விட்டு அப்படி பாருங்கள். ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி, ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சு பார்க்குற மாதிரி அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு அந்த பிக் பாஸ் இப்போது இன்றைக்கான நைட் ஒரு எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? கரெக்டாக 9:30 மணிக்கு உட்காந்து பார்ப்பீங்க இல்லையா? அந்த 9:30 மணியே நீங்கள் விட்டுட்டு லேட்டாக பார்க்குறது இல்லைன்னா நாளைக்கு அதை போஸ்ட்பான் பண்ணி பார்க்குறப்பவே அவங்களுக்கு வந்து டிஆர்பி தெரிஞ்சிடும். ஓகே இது இறங்குது அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சீசனில் வந்துட்டு அவங்க ஒரு ட்ரையல் சீசனாக தான் விட்டுருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க, இன்ஸ்டா செலிப்ரிட்டி, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க அவங்க எல்லாரையும் வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க. இது அவங்க ஒரு ட்ரையல் சீசனாக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வெறுப்பேற்றி கோபம் அடைய வைக்கிறதுக்காகவே தான் இந்த சீசன் இருக்குது. ஏன்னா அது அப்படி தான் நடந்துக்கிட்டும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. வேண்டான்னா பார்க்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா பார்க்குறதும் பார்க்காத ஆப்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்ததுக்கு அப்புறமாக அச்சோ இது எதுக்கு பார்த்தோம், இது எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிங்க, இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிஸ்னஸ். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. வாங்குறதும் வாங்காததும் பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் 10 சோப்பு கம்பெனி இருக்குது, 10 ஷாம்பு கம்பெனி இருக்குது அப்படின்னா உங்களோட ஹேருக்கு எது செட் ஆகும், உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை தானே நீங்கள் வாங்குவீங்க. 10 சோப்பையும் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு சோப்லையாக குளிக்கிறோம் இல்லை. அதே மாதிரி தான் எதுவும் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் கண்டிப்பாக பார்ப்பேன், அடுத்த சீசன் வந்தாலும் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பசில் மாதிரி இருக்குது. இது ஏன் இங்கே வந்தது, இந்த டாஸ்க் இதுக்கு இப்போ வச்சாங்க, இப்போ இவங்களுக்குள்ள பிக் பாஸ் என்ன சிந்து முடிச்சு விட பார்க்குறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பார்ப்பேன். அதனால் எனக்கு அங்கே இருக்கிறவங்க கூட எந்த ஒரு கனெக்டும் கிடையாது. எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு யாரும் கிடையாது. நான் பார்க்குறது இது மட்டும்தான். சரி இவங்க இத்தனை வேலை உள்ளே பண்ணிட்டாங்க இல்லையா, வெளியே வந்து என்ன இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா நான் அந்த மைண்ட் செட்டில் தான் பார்ப்பேன். அதை தவிர்த்து சிச்சி கருமோ இதெல்லாம் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய மைண்டுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அந்த சேனலோட டிஆர்பிக்காக அவங்க பண்ணுற பிஸ்னஸ். அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்க விருப்பம். அதனால் நாம் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணி சொசைட்டிக்கு தப்பு அப்படின்னால ஃபீல் பண்ணியெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஸோ பார்க்குறதும் பார்க்காததும், நம்ம குழந்தைங்கிட்ட இந்த காட்டுறதும் காட்டாததும், இல்லை இந்த பிக் பாஸ் நீ பார்க்காத அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, அதில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. ஏன்னா நீங்கள் எதை எடுத்துப்பீங்க, சிச்சி இவ்வளோ மாதிரி இருக்கக்கூடாது இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட உண்மையான கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நடிக்கவும் செய்யலாம். ஏன்னா ஒரு வாரம் ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு பயங்கர ரகடாக இருந்த ஒரு பையனோ பொண்ணோ அடுத்த வாரம் சாந்த சொரூபனாக மாறிடுவாங்க. அது எப்படி நடக்குது? ஓகே நீங்கள் சொல்லலாம் செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது ஒன்று இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. சமயங்கள் நம்ம தப்பு பண்ணுவோம், நாமளே புரிஞ்சுப்போம் திருத்திப்போம். ஆனால் அது ஏன் வாரம் நடக்குது, அதுவும் வீக்கெண்ட் ஷோவுக்கு அப்புறமாக ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நான் எதுவுமே அவங்க நடிக்கிற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். அவங்க உண்மையாக அப்படி இருக்காங்களா வாழ்கிறாங்களா நம்மளுக்கு தெரியாது. யாரோட மனசையும் நம்மளால் படிக்க முடியாது. அதனால் நான் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் இதை ஒரு வந்து பசில்ப்பா, இதை வந்து இப்படி டீகோட் பண்ணலாம், இந்த விஷயம் இதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் பார்ப்பேன். டாஸ்க் ஏன் இது கொடுக்குறாங்க, இந்த டாஸ்க்லேயே இவங்க 2 பேர் பேராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் அப்படி தான் யோசிச்சு பார்ப்பேனே தவிர்த்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போகும். கண்டிப்பாக இவங்க டைட்டில் வின்னர் வர மாட்டாங்க, இவங்களை டைட்டில் எடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி தான் யோசிச்சு பார்ப்பேனே தவிர்த்து இன்வால்வ் ஆகி பார்க்க மாட்டேன். ஆரம்பத்தில் இந்த இன்வால்மெண்ட் இருந்தது சீசன் 3 வரைக்கும், அதுக்கு மேலே அது போயிடுச்சு. சீசன் 4 கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ரிவ்யூ பண்ண சீசன் அது. ஸோ எனக்கு சீசன் 4 வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி சீசன் 3 எந்த அளவுக்கு கண்டஸ்டன்ட் எடுத்தாங்களோ அந்தளவுக்கு சீசன் 4 இல்லை தான்.
ஆனால் என்ன சீசன் 4ல் ஆரி அவங்க வின் பண்ணாங்க. அவ்வளோ பொறுமையாக கடைசி வரைக்கும் பல்ல கடிச்சு நான் இருப்பேன்டா இப்படி தான் அப்படிங்கிற அந்த உறுதியோடு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஆரி அவங்க சீசன் 4 வின் பண்ணுறதே பிக் பாஸ் டீமோட கையில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்னா, அடுத்த சீசன் 5க்கு முன்னாடி சீசனில் வின் பண்ணவங்க தான் அந்த கப்பை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. சீசன் 1ல் ஆரோ வின் பண்ணாங்க. அவங்க சீசன் 2க்கு வந்துட்டு இந்த கப்பை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க தான் வந்து யாராவது வெளியே கூப்பிட்டு வருவாங்க. ஒருத்தவங்க எலிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அந்த ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க யாராவது வெளியே கூப்பிட்டு வருவாங்க. இது நடக்கும். ஆனால் சீசன் 4ல் ஆரி வின் பண்ணாங்க. ஆனால் சீசன் 5க்கு அந்த கப்பை எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எதுக்குமே ஆரி அவங்கள கூப்பிடல. ஈவன் சீசன் 2லேருந்து ரித்விகா வின் பண்ணாங்க. ரித்விகா தான் அந்த கப்பையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஆனால் சீசன் 4ல் வின் பண்ண ஆரிக்கு சீசன் 5ல் வந்து அவங்கள வர வைக்கலை. ஆனால் அடுத்தடுத்த சீசனில் ஈவன் அசிம் வின் பண்ணாங்க இல்லையா, அடுத்த சீசனுக்கு அவரு கூட கப்பை கொண்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். ஓகே, ஆரி அந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க பிக் பாஸ் டீமோட இந்த ஸ்கிரிப்டில் இல்லை போல் இருக்குது. என்ன பெரிய ஒரு ஜோஷும் கிடையாது. முடிச்சிடலாம், இது இப்போவே வந்து இந்த முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஆரி வந்து வின் பண்ணிட்டான்னு சொல்லி கப்பை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த இதே இருந்தது. இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றும் அப்படி வச்சு கனெக்ட் பண்ணி தான் பார்ப்பேனே தவிர்த்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்க மாட்டேங்க. நீங்கள் பிக் பாஸை பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டேன், அது உங்கள் விருப்பம். ஆனால் அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்காதீங்க, அவ்வளோதான். இந்த டைம் போகலை அப்படின்னா பொழுதுபோக்குக்காக பாருங்களே தவிர்த்து உங்களை ரொம்ப இன்வால்வ் பண்ணிட்டு பார்க்காதீங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட இதுதான் ரியல் கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. வெளியே வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்குறத பாருங்கள், உங்களோட ஒப்பீனியனே மாறி போயிடும். சீசன் 1லேருந்து 9 வரைக்கும் நான் அப்படியே ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சீசன் 4 வரைக்கும் கூட நல்லா சொன்னேன். 5, 6, 7, 8 நான் பெருசாக வந்து டச் பண்ணல. அதுக்கான காரணம் சீசன் 4 வரைக்கும் நான் சொன்னதே தான் நிறையா வந்து உள்ளே ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. சொன்னேன்னா அது இன்னொரு 20-30 நிமிஷம் கூடும். ஆனால் சீசன் வந்து 5, 6, 7, 8 இந்த சீசன்ஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன நடந்தது, எப்படி அது போய் முடிஞ்சிருக்கணும், இவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் அசிம் வின் பண்ண சீசனெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கவே முடியாது. அசிம் வின் பண்ணுவாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலன்னு சொல்லலாம். அது மாதிரி நிறையா இருக்குது. பட் சீசன் 4 வரைக்கும் நான் எக்ஸாம்பிளாக சொன்னதே இதுக்கு ரிப்பீட் ஆகிறதுனால தான் நான் சொல்லலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 30-40 நிமிஷம் போகும் அப்படிங்கிறதுனால தான். ஒரே ஒரு விஷயம் தாங்க, இன்வால்வ் ஆகி பார்க்காதீங்க. அதை வந்து ஒரு நாடகம், ஒரு படம் அந்த மாதிரி பாருங்கள். படத்தை கூட நம்ம இன்வால்வ் ஆகி பார்ப்போம். இதை வந்து இன்வால்வே வேண்டாம், பொழுதுபோக்கு மாதிரி பார்த்துட்டு விட்டுடுங்க. மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். அண்ட் தென் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ நிறைய சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் ஏன்னா நேட்டிவ்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி வர அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அடுத்து ராஜா மகள் அப்படிங்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பை டியர்ஸ், தேங்க்யூ.